ஏய், அட கதவு திறந்துதான் இருக்கா? ஆமா திறந்து இருக்கு. திறந்த வீட்டுல ஏதோ நுழையிற மாதிரி வர. சிரிப்பே வரல. இவளே யாரு சிரிக்க சொன்னது? ஏண்டி உங்களை எல்லாம் சமையல் வேலை பார்க்க சொன்னா என்னமோ காலையில சமைஞ்ச பொண்ணு மாதிரி ரூம்குள்ள வந்து பூட்டிட்டு வந்து உட்காந்துருக்கல என்ன? எல்லாத்தையும் உங்ககிட்ட சொல்லணும்னு ஒன்றும் அவசியம் இல்லை. ஏண்டி ஈஸ்வரி, ஏதோ ஒரு புள்ளைய தூக்கிக்கிட்டு குடுகுடுன்னு வந்தியே, யார் அந்த புள்ள? புள்ளையா? எந்த புள்ள? யார தூக்கிட்டு வந்தீங்க? என்னதுக்கா எந்த புள்ளைய தூக்கிட்டு வந்தீங்க? ஏதோ. ஏய் ஈஸ்வரி, நீ ஒரு புள்ளைய வாசல்லேன்னு தூக்கிட்டு வந்த. இதுங்க ரெண்டும் உன் கூட பொறுக்காத ரெட்ட சகோதரிங்க மாதிரி பின்னாடியே ஓடி வந்தாங்களே, யாரடி அந்த புள்ள? வாச பக்கமா? நம்ம எப்ப வாச பக்கம் போனோம்? போலியே. என்ன உளறிக்கு இருக்க? என்ன குடிச்சிருக்கியா? அது நான் தான். என்னதான் பெரியமா தூக்கிட்டு வந்தாங்க. ஆமா ஆமா, அதுவா? கரெக்ட் கரெக்ட். என்னது? ஏன் அதுக்கு என்ன இப்போ? நீயா? ஆமா, விளையாடும் போது அடிபட்டுருச்சு, அதான் தூக்கிட்டு வந்தாங்க. ஏன் அதுக்கு என்ன இப்போ? அடிபட்டுருச்சா? எங்க இங்கிட்டு திரும்ப. அங்கிட்டு திரும்ப. அப்படியே சுத்தி வா. எப்படி பார்த்தாலும் அந்த புள்ள நீ கிடையாது. நீ கட்டையா இருக்க. தூக்கிட்டு வந்த புள்ள தட்டையால இருந்துச்சு. எப்படி? ஏ, உன் கண்ணில் கொல்லிய வைக்க புள்ளைய போய் தட்டையா இருக்கு பட்டையா இருக்குன்னு. வளர புள்ள மேல கண்ணை வச்சுக்கிட்டு உன் கண்ணை அவிஞ்சு போயிரும். இந்த பாரு, வெளில போ, மரியாதை கேட்டுரும். ஏ தர்ஷினி, வெளில தள்ளிக்காதோ சாத்திரி. போவாங்க போ. ரொம்ப பேசாத. மண்டோதரி. ஷோ அம்மா, சம்மந்தி அம்மாவை கூட்டு போனதா எல்லாம் சரியா? எப்படிக்கா இவளுக்கு மட்டும் எல்லாம் கரெக்டா வேலை செய்யுது? பாத்துருச்சு பாருங்களேன். அம்மா விடுமா, நான் தான் சமாளிச்சிட்டேன்ல. தேங்க்ஸ் டி. ஏய் பாத்து பாத்து, வேண்பா பாத்து. எங்கன வந்துரு. அம்மா, நான் இங்க இருக்கிறது உங்களுக்கு கஷ்டமா இருக்கா? ஐயோ இல்லடா கண்ணா, நாங்கெல்லாம் இருக்கோம்ல. அதெல்லாம் நான் சமாளிச்சுக்கலாம், நீ எதையும் யோசிக்காத. ஐயா திரும்ப யாரு? ஐசு படு 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 படு. ஐயோ நீ அதே மாதிரி பொத்திக்கோ. படு படு. கதவை திறங்கடி. நல்ல நல்ல மறைச்சு. உங்க மாமியாரோட வந்திருக்கேன். இப்ப என்ன பண்றீங்கன்னு பாப்போம். ஆத்தாடி, சின்ன பூதம் போய் பெரிய பூதம் வந்துருச்சே. ஏய் நந்தினி. ஏ தர்ஷினி. ஏய் ரேணுகா, கதவை திறங்க. ஏய் என்னடி அங்க சமையல் வேலையெல்லாம் அப்படியே போட்டு இங்க வந்து உட்காந்து அரட்டை அடிச்சிட்டு இருக்கீங்களா? சம்மந்தி அம்மா, அந்த புள்ள விஷயத்தை பத்தி கேளுங்க. புள்ள எனக்கு கட்டையில போக. ஏய், ஏதோ புள்ளைய அழைச்சிட்டு வந்தீங்களா? யார் அது? அப்பத்தா, அது நான் தான். இந்த அம்மா கண்ணு தெரியாம வளருது, நீங்களே உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்கீங்க. ஐயோ இல்ல இல்ல இல்ல. ஆமாடி, சப்போர்ட் பண்ணி பேசுறோம். நீங்க எல்லாம் சப்போர்ட் இல்லாம பேசுறீங்கல்ல? இங்க என்னடி அடகாத்துட்டு இருக்கீங்க எல்லாரும்? நான் என் பிள்ளைக்கு உடம்பு சரியில்லை, ஐஸுக்கு இருமைக்கு இருந்தா காய்ச்சல்னு ஏன் இருமுடி அழுதுக்கே இருந்தாதான் பாத்துக்கு இருக்கோம். சொல்லிதான் அழுவலாக்கும். என்ன செய்ய? ஆமா, எல்லாரும் கூட்டமா சேர்ந்து பாப்பீங்களோ? கேட்க நாது இல்ல இல்ல உங்களுக்கு? ஆடிக்கிட்டு இருக்கீங்க. முதல்ல எழுந்துச்சு வந்து வேலையை பாருங்க. பாக்குறேன். நீங்க ஏய்
குட்டி பூசணி, நீ இதுங்களோட சேர்ந்துக்கிட்டு என்கிட்டயே ஆட்டம் கட்டிட்டு இருக்கேல்ல, இருடி உங்க அப்பன்ட்ட சொல்லி உனக்கு பெரிய பூசையா போடுறேன். மூஞ்சி மொகரையும் பாரு. ஏய் கதை சாத்திரி. பேச்சு பேச்சு நாக்கு வந்து விழப்போகுது ஒரு நாள் அவளுக்கு. அறுத்து விட்டுறணும் நாக்க. அம்மா நீங்களே எந்திரிச்சு வெளில போங்க, இல்லைன்னா ஒவ்வொரு ஆளா வந்துட்டே இருப்பாங்க. நாங்க எல்லாரும் சேர்ந்து வெண்பாவை பாத்துக்கிறோம். நீங்க போங்கம்மா. ஆமாக்கா, அவ சொல்றதும் சரிதான். நம்ம இங்கே இருந்தோம்னா வந்துகிட்டே இருப்பாங்க. அவங்க கண்ணு முன்னாடி நின்று தொலைப்போம். வாங்க. சரிதான். பாத்துக்கிறியா? பாத்துக்கிறியலா? சரிம்மா, நான் பாத்துக்கிறேன். ஐஸ் பாத்துக்க, தர்சா பாத்துக்க. படுத்துக்கப்பா. தாரா நல்லா அவங்க rest பேசிட்டே எடுக்கணும் இருக்காங்க. என்ன? இப்படி சொல்லிட்டேன். பத்திரமா இருக்கணும். பாத்துக்கோ, போயிட்டு வரோம். பாத்துக்கிறீங்களா? இவங்க எல்லாரும் உன்னை பாத்துப்பாங்க என்ன? ரெஸ்ட் எடு. வெண்பா, வா அக்கா மேல படுத்துக்கோ. என்ன தெரிஞ்சு போச்சா? எப்படிடா நம்மள தான் ஒரு பேரும் பார்க்கலையே. ஆமா அப்படின்னு நீ நினைச்சிட்டு நமக்கு தெரியாம நிறைய நடந்திருக்கு. அந்த ஜீவானந்தம் பொட்டாட்டியை கொலை பண்ணது நாம தானே தெரிஞ்சதுனால தான் என்னையே தூக்கியிருக்கானுங்க. யோ அங்கன வச்சு அதை சொல்லி சொல்லி தான் என்ன அடிச்சாங்க. தருண இப்பவே விஷயம் வெளியே தெரிஞ்சிருச்சு. அப்பா அவனுக்கு தெரிஞ்சு போச்சுன்னா ஜீவானந்தத்துக்கு தெரிஞ்சு போச்சுன்னு சொல்லு. ஆமாண்ண, அந்த வார்த்தையை சொல்லி சொல்லி தானே அந்த கௌதம் பையனை டார்ச்சர் பண்ணி அடிச்சான். இதே ஊர்ல வச்சு உங்க கதைய அந்த ஜீவானந்தம் முடிக்க போறான் பேசுறானே அவன். நல்லதா போச்சு. என்னப்பா நீ வாடி சிரிக்கிற? ஆமா, அவனுக்கு விஷயம் தெரியாதவரை வருவானா மாட்டோன்னு சந்தேகமா இருந்துச்சு. இப்ப விஷயம் தெரிஞ்சு போச்சுல, கட்டாயம் வருவேன். என்னப்பா பேசுற? வந்தா சும்மா வருவானா? விஷயம் தெரிஞ்சு போச்சுல, அப்ப பெரிய பிளானோட தான் வருவான். வரட்டும், நீங்க தான் அவனோட பல மாசமா திட்டம் போட்டு வச்சிருக்கீல்ல, பாத்துருவான். அவன் திட்டம் ஜெயிக்குதான், நம்ம திட்டம் ஜெயிக்குதானே. நீ வாடி தெரியாம பேசாதப்பா, தப்பு கணக்கு போடாத. அந்த ஜீவானந்த பையனை பத்தி உனக்கு முழுசா தெரியல, பாத்துக்கோ. வாய மூடியா. என்னத்த வாய மூட? அவனை போட சொன்னா நல்ல கார்ல ஊரை சுத்தி பார்த்துட்டு அவன் பொண்டாட்டியை கொண்டு வந்து நிக்கிறேன். நீ விட்டு வச்ச மிச்சம் தான் இப்ப வந்து நிக்குது. இப்ப என்ன செய்ய சொல்ற? இந்தாரு, அவன் வர்றது ஏன் மண்ணுக்கு. அவன் மண்ணோட மண்ணாத்தே போவானே, ஊருக்கு திரும்ப மாட்டான். என் சொத்து விஷயத்திலிருந்து என் பொண்டாட்டி விஷயம் வரை அவன் பிரச்சனையா வந்து நிக்கிறான். இதோட அவன் கதையை முடிச்சு விட்டா தான் தள்ள நடக்க முடியும். முதல்ல அவன், அப்புறம் இங்க அப்பட பத்தவன், 2 வருஷம் போயே தீரணுமியா. நான் செய்யறேன், நான் முடிச்சு காட்டுறேன். எந்த கொம்பம் வந்தாலும் இந்த தடவை தப்பாதுன்னு. ஏய் சுமாரு, நீ எதுவும் செய்யக்கூடாது. அப்போ இந்த ஆளை நம்ம சொல்றீங்களா? என்ன 20 அடி தூரத்துல இருக்கும்போது இந்த ஆளால சுட முடியல, பொம்பளைய போச்சு விட்டாங்க. சும்மா பேசாடா. உன்னை பின்ன ஷூட் பண்ணிருக்கியாடா? இல்ல தள்ளி இருந்தா பாத்துக்கியா விளக்கண்ண? சும்மா பேசாடா செய்யும். என்னத்தையா பேசிட்டு இருக்க உனக்கு? யாரடா பேசிட்டு இருக்க? இரியா பேசாம பாருவன். நமக்குள்ள சண்டை போடுறதுக்கு வந்திருக்கான். பேசக்கூடாதுன்னு சொல்ல அவன. டேய் பேசாம இருக்கடா. ஏய் கிள்ளி, இந்த தடவை சொதப்புன நானே அவன் கதையை முடிச்சுட்டு உன் கதையை முடிச்சு முடியாமா மிஸ் ஆக மாட்டேங்கிறேன். அப்பத்தா கதையை முடிச்சு 3ஆம் நாள் காரியத்தை முடிச்சுட்டு தான் ஊரை விட்டு கிளம்புவேன். இதெல்லாம் மிஸ் ஆகாதுப்பா, எதுவுமே சொதப்பல் ஆகாதுப்பா. ஏற்பாடெல்லாம் நல்லா தான் பண்ணியிருக்கேன். நீ தைரியமா போய் திருவிழா கொண்டாடு போ, நான் பாத்துக்கிறேன். டேய் கிள்ளி, அவங்க 2 பேரும் செத்தன்னைக்கு தான் எனக்கு திருவிழா. பார்த்து செஞ்சு முடி, விட்டுறக்கூடாது. பார்த்து போ போடா. டேய் ரொம்ப டார்ச்சர்ரா. ஒன்னால நான் வாங்கிட்டு இருக்கேன்.
இந்த தடவை நீ காளிதான்டா. வரேன்டா. வா. அப்படிதான். என்னடி வேற எங்கேயோ வலிக்குதுன்னா இப்ப வேற எங்கனையும் வலிக்குதுங்கிற? அக்கா எனக்கு வலிக்குதா என்னன்னே தெரியல. இது மூந்து பழக்கம் ஆயிடுச்சா, இது மூந்து பாக்குறதுக்காக வலிக்கிற மாதிரி பாருங்களே இவள. அதுக்கு தான் உன்னை இந்த விறகடுப்பு பக்கம் போ அதன்னு சொன்னேனா இல்ல தேவலையப்ப? ஆமாக்கா, எனக்கு ஆசை அந்த விறகடுப்பு அப்படியே விரிக்க பார்க்கணும்னு. எங்கடி வந்திய? அவங்க வெண்பா தூங்குறா சித்தி. ஏ பேரை சொல்லாதரி. இங்க செடி கொடி மரம் எல்லாத்துக்கும் காது இருக்கு. அவ இவன் சொன்னாலே புரிஞ்சுக்கிறோம். ஆமா, எதுக்கு வந்தீங்க? இல்ல அவ தூங்குறா, தாரா கூட தான் இருக்கா, அதான் சாப்பாடு எடுத்துட்டு போலான்னு வந்தோம். ஏய், தாரா மட்டும் எப்படி பாத்துக்குருவா? சாப்பாடு ரெடி ஆயிட்டே இருக்கு, நான் பிணைஞ்சு கொண்டு வந்து தாரேன். தண்ணி தட்டுல போட்டு கொண்டு வந்து தாரேன். நீங்க போய் ரூமுக்குள்ள இருங்க. யாராவது வந்து படக்குன்னு ரூமை திறந்த தாரா மட்டும் எப்படி சமாளிப்பாவ? அப்பா படக்குன்னு இல்லக்கா, பிளான் பண்ணியே வரும் அந்த குண்டோதரி. பாரு. அப்பாடா, மருந்து சாப்பிடும் போது கரெக்டா வந்துருமே சொரிஞ்சுக்கிட்டே. யாரு? என்ன இங்கனக்குள்ள இருந்து உருண்டு வர? ஏண்டி இம்பிட்டு பெரிய வீடு கட்டினியலே, ஒரு பாத்ரூம் வச்சியலாடி? ஏ 4 கடக்கு இருக்கா? நான் எல்லாம் பெட்ரூம்னு நினைச்சேன். ஏ கிளம்புங்க, நான் வாரேன். போய் மேல இருங்க. சரி. ஏண்டி ஐஸ்வர்யா, உனக்கு ஏதோ சீக்கு வந்துருச்சுன்னு மொத்த குடும்பம் அங்க வந்து ஒப்பாரி வச்சிட்டு இருந்துச்சு, நீங்க வந்து மினுக்கிட்டு நிக்கிறியே, சரியா போயிருச்சா? ஏய் இங்க இரு. வாயில தீய வைக்க புள்ள ஏதாவது சொன்னா பகுந்துருவோம். அவதான் சொல்றேன்னா வாயை பார்த்து நிப்பீங்களா 2 பேரும்? போங்கடி. போதர்சா. ஏண்டி நீங்க தானே ஒப்பாரி வச்சிட்டு இருந்திய, அதான் சொன்னேன். ஆமா, இப்போ உனக்கு என்ன வேணும்? ஏன் சுத்தி வந்து எங்களையே பாத்துக்கிட்டு இருக்க? அதான் ஓசில சோறுலாம் கிடைக்குதுல, கொழுப்பு கொப்பளிக்குதா உனக்கு? ஏண்டி என்னடி எகுற? சமையல முடிங்கடின்னு வந்து சொன்னா நல்லா ஒய்யாரமா இங்க பாய போட்டுக்கிட்டு கதை அடிச்சிட்டு இருக்கீங்களே. வீட்டுக்கு இத்தனை ஆம்பளை ஆளுக வந்திருக்காங்களே, அவங்க எல்லாம் பசியோடையா கிடப்பாக? ஆம்பளை ஆளுக உன்னிட்ட வந்து சொன்னாங்களா? ஏய் இதெல்லாம் சொல்லணுமா? நீங்க தாண்டி பார்த்து சமைக்கணும். அதுக்காண்டி சமைக்காம அப்படியே பச்சையா கொண்டு வந்து இலையில வைக்கிறோம், சாப்பிட சொல்றியா ஆம்பளை ஆளுகளை? நந்தினி பேச்சு விடு நந்தினி. ஜான்சி நீங்க போங்கம்மா, சமையல் ரெடி ஆனதும் நானே வந்து கூப்பிடுறேன், கிளம்புங்க. ஏதோ களவாணித்தனம் பண்றியடி, அது மட்டும் நல்லா தெரியுது. நான் வந்து கேட்டா என்கிட்ட 50 பேரும் பொங்குறியல்ல. இருடி, உங்க எல்லாரையும் ஒரு நாள் கையும் கொலுமா பிடிக்கிறேன், அப்ப இருக்கு உங்களுக்கு தீபாவளி. என்கிட்ட 50 பேரும் பொங்குறியல்ல, இருடி, உங்க எல்லாரையும் ஒரு நாள் கையும் கொலுமா பிடிக்கிறேன், அப்ப இருக்கு உங்களுக்கு தீபாவளி. ஏமா இப்ப எதுக்கு அனாவசியமா பேசிட்டு இருக்கீங்க நீங்க? அதான் ரெடியானது கூப்பிடுறேன்னு சொன்னேன்ல. ஏண்டி உங்க மாமியாருக்கு உடம்பு சுகம் இல்ல, காப்பி போட்டு கொண்டாரியான்னு கேட்டா, ஏண்டி வீட்டுல பெரியவளை பாத்துக்க துப்பு இல்ல, பிள்ளைங்களை மட்டும் பொத்தி உள்ள வச்சுக்கிறியா இல்ல? ஆமா, அப்படித்தான் பாப்போம். வாழ்ந்து முடிச்சவங்களை பாக்குறத விட வளர்ற பிள்ளைங்களை பாக்குறது தான் எனக்கு முக்கியம். நாங்க அவங்களதான் பாப்போம். உனக்கு என்ன வேணும் இப்ப? விடுறி, அவன் நாள் பூரா உக்காந்து பேசிக்கே கிடப்பா. என்ன வேணும் உனக்கு? மகராசே காப்பி தானே? நான் காப்பி தண்ணி போட்டு எடுத்துக்கு வாரேன். நீ போய் உன் சம்மந்தி அம்மா கூட இருந்து ஈயரும்பண்டாம அக்கறையா பாத்துக்க. கிளம்பு. சரியில்லடி, ஒன்னும் சரியே இல்ல. அந்த அப்பத்தா கிளவி கொடுக்கற சாவியில தானே நீங்களாம் தையத்தக்கா நாடுறிய. முதல்ல அண்ணன்ட்ட சொல்லி அந்த அப்பத்தா கிளவி ஆப் பண்றேன், அப்புறம் வந்து உங்களை கவனிச்சுக்கிறேன். ஐயோ என்ன லேடி ஜேம்ஸ் பாண்டு மலை சாயுது? ஏய் இது உழைச்ச உடம்புடி, அப்பப்ப ஓய்வு கேட்கும்ல. உங்களை மாதிரியா சோத்து சட்டிய? ஏ அங்கிட்டீங்க போற? ஏய் இன்னும் மொத்தமா முடியலடி, இருங்கடி. ஏ அதான் 4 பாத்ரூம் இருக்குன்னு சொல்லல. இன்னும் நாங்க அக்கா என்ன காய் வச்ச? டர்ட்டி கூஸ் காய்வ.
நந்தினி விடு 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 விடு, பேச்சு கொடுத்தா வளர்த்துக்கிட்டே போவோம், பிரச்சனை மேல பிரச்சனையா இழுத்து விடும். ரேணுகா, இது பாரு, கிச்சன்ல காஃபி போட்டு ஃப்ளாஸ்க்ல வச்சிருக்கேன், அதை போய் அத்தை கிட்ட கொடுத்துறேன். அக்கா அக்கா இருங்க, அது இப்ப காப்பி குடிச்சா அப்புறம் சாப்பாடு சாப்பிடாது. சாப்பிட நேரம் வந்துருச்சு, சாப்பாடுக்கே கூப்பிட்டுருவோம். இப்ப இதுங்கள வேற சந்தன குங்குமம் வச்சு வெத்தலை பாக்கு வச்சு வாங்க சாப்பிட வாங்கன்னு கெஞ்சி கெஞ்சி அழைக்கணும். அதுங்களை துப்புறதெல்லாம் வாங்கிட்டு திட்டுற வாய்க்க சோத்த போட்டுட்டு வெக்கமே இல்லாம வாழ்ற வாழ்க்கை தலையெழுத்து. சரி இரு, நான் போய் அழைச்சிட்டு வரேன். அக்கா அக்கா இருங்க, பெரியவர் உங்களை பார்த்தா இன்னும் நிறைய பேசுவாரு. ஆமா ஆமா, மனசுல அவ்வளவு கேவலத்தை வச்சுட்டு சுத்துறாரு. அவர் வாயில போய் விடாதீங்க, நானே போறேன். சரி ஐயா அம்மா, கால வேற வலிக்குது. இந்தாங்க தைலம் பார்த்து எல்லாரையும் அழைச்சிட்டு வந்துடு நந்தினி. நீங்க எல்லாம் எடுத்து வச்சிருங்க, அந்த வந்துடுறேன். நாம போய் எல்லாத்தையும் எடுத்து வைப்போமா? சரி, ஒரு 5 நிமிஷம் செண்டு கொஞ்ச நேரம் அங்க செண்டு போவோம். காலு வலிக்குது. டேய், நான் தான் நேத்தே சொல்லிட்டு வந்தேனடா, அது நீ வாங்கி வைக்கலையா? ஏன்டா அப்படி உயிரை எடுக்கிறீங்க? சொன்ன வேலையை கூட உங்களால் ஒழுங்கா செய்ய முடியாதாடா? ஏன்டா அப்படி இருக்கீங்க? இருங்கண்ணே, ஏன்டா சொல்றது மட்டும் நீங்க செய்ய மாட்டீங்களா? வாங்கி வைடா. இம்சை பிடிச்சவனுங்க இவ்வளவு சொல்லிட்டு வந்தாலும் எதையும் செய்யறது கிடையாது. இவங்களை நம்பி கம்பெனியை விட்டு வரேன் பாருங்க. என்னண்ணே, சாப்பாடுலாம் ரெடி ஆயிடுச்சா தம்பி? சாப்பாடுலாம் ரெடி ஆயிடுச்சுண்ணே, தோ பந்தி போட்டுருவாங்க. சைவமா? ஆமா. அசைவம் போட்டா கொஞ்சம் தண்ணி கிண்ணி போட்டு சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும். ஏன்னா கோயில் ஃபங்க்ஷனுக்காக வந்துட்டு இங்கே அசைவத்தை போடுவாங்களா? சரக்கு போடணும்னா வெளியில போய் சரக்கையும் போட்டு அப்படியே அசைவத்தையும் சாப்பிட்டு வந்துருங்க, சரியா? என்னங்க தம்பி இப்படி சொல்றீங்க? என்ன நொன்ன தம்பி, உங்களுக்கு எல்லாம் குடிக்கிறதுக்கு ஒரு காரணம் என்னென்ன? மாமா சாப்பாடு ரெடி, சாப்பிட வரீங்களா? சரிம்மா. ஆமா, பெரிய மாமா இங்க. அது உங்களுக்கு எதுக்குக்கா? பல முக்கியமான பிரச்சனைகள் திட்டமிடல்கள் எல்லாம் ஓடும். நீங்க தெரிஞ்சுட்டு என்ன செய்ய போறீங்க? டேய், நீ பேசாம இருக்க மாட்டியாடா? தேவையில்லாதெல்லாம் பேசிட்டு இருக்க. நீ வாடா அப்படி வா. வாய் எங்க வா. அவங்க வந்துருவாங்கம்மா, நீ போ, நாங்க வரோம். வா போடா. வளரி கூட்டிட்டு இருக்கோம். சரியான லூசு கும்பல் கிட்ட வந்து மாட்டிக்க. சரியா சொன்னீங்கம்மா. நீங்க எங்க தான் இருக்கீங்களா? ஆமாம்மா. ஆமா, உங்க கூட்டாளி எங்க? உன் புருஷனுக்கு அடிபட்டு இருக்குன்னு சொன்னேன், நீ கண்டுக்கவே இல்லை. இப்ப கண்டுக்கிறதுக்காண்டி தான் கேக்குறேன், எங்க? இந்த பக்கமா தான் போனாருமா. தோப்பு பக்கம் என்ன பண்றாங்க? ஏமா, நேத்து முந்தானத்து வச்ச கருவாட்டு குழம்பு இருக்கு, நாய்க்கு வச்சுட்டேன். என்ன நாய்க்கு வச்சிட்டியா? ஏ மாப்பிள்ள, இந்த குடும்பத்து சாப்பாட்டை நாய் கூட சாப்பிடாதியா? ஆமா ஆமா, வா ட்ரை பண்ணி பார்ப்போம். என்னங்க? என்னங்க? மாமா, எங்கிட்டு போனாங்க? என்ன போய்கிட்டே இருக்கு? தோப்புக்குள்ளார வந்து அண்ணனும் தம்பி என்ன பேசிக்கிட்டு இருக்காங்க? சே, இங்கட வந்து நிம்மதியா இருக்கலான்னு பார்த்தா தேட விட்டாங்களே. மாமா, என்னங்க? லூசு பைய பிள்ளைங்க, இவங்க கூடலாம் ஹைட் அண்ட் சீக் விளையாட எனக்கு தலையிலுத்தா. எங்க போய் தொலைஞ்சதுங்களோ? ஏதோ கண்ணு வெறிக்குது, இங்கதான் இருக்கான். என்ன பண்றாங்க? யார் இது புதுசா? வளர்ந்துட்டு பிறந்தவன்லாம் கூட்டி வந்திருக்காங்க. யார் இது? என்ன பேசிக்கிருக்காங்க?
ஏய் கிள்ளி நீ திரும்பாத. டேய் கதிரே என்னன்னு போய் கேட்டப்போ அவளுக்கு இங்கே என்ன வேலை? ஏய் இங்கே என்னடி வேலை உனக்கு? வாங்க சாப்பிட போவோம். புறானே போயிட்டோம்.